வண்ணங்களா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்ல சோஷியல் மீடியாக்கள்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கிறது அண்ணாமலையின் அந்த விமர்சன வீடியோ. பயங்கர வைரல் நினைச்சோன்னே நீங்க தூத்துக்குடி கொத்தனாரை பத்தி ஏதாவது சொல்ல வரீங்க? ஏ கலா கலா கண்ணடிச்சா கலா யாரு? கலாக்கா. கலா மாஸ்டர் கூட சேர்ந்து நம்மால் வந்து மேடையில் வந்து அப்படியே டான்ஸு பார்த்தீங்களா? அதெல்லாம் அண்ணாமலையின் நேரடி கேள்வி, நீங்கள் கர்நாடகாவில் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, எதற்காக அங்கேருந்து போலீஸ் வேலையை விட்டுட்டு வந்தீங்க, அங்கே உங்கள் மீது என்னென்ன ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, பொதுமக்களுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி செஞ்சுக்கிங்க, சீமான மிஞ்சிய உருட்டு யாருனாக்கா அண்ணாமலை தான். அண்ணன் திருமாவளவன் அம்பேத்கர் விஷயத்தை உள்வாங்கினது இதுதானா? நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு தொழிலை குறித்தே பேசி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சம்பவம் பண்ணாங்க பார்த்தீங்கல்ல, ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 50 லட்சம் பேர் வந்து ஒன்று கூடி ஒரு விஷயத்தில் பேசுகிறாங்க. எக்ஸ்தலத்தில் உலக லெவலில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது, ஏசியா லெவலில் 2வது இடத்தம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதலிடம் பிடிச்சிருக்கிறது. தற்கொலைத்தனத்துக்குலாம் அங்கே வந்து அடிபணிய மாட்டோம். எங்களுக்கு எங்கள் அண்ணன் இருக்கிறார், விஜய் இருக்கிறார், நாங்கள் அவரோட போகிறோம். நீ எவ்வளோ முக்கு முனங்கு என்ன வேணால் செய்யும், 2026 அடி கன்ஃபார்ம். தாமரை தமிழ்நாட்டில் டேஷில் கூட மலராது, எதிர்வினை அதிகமாக நேயர்களுக்கு வணக்கம். பெஹின் டாக்கீஸ் வாய்ஸில் இருந்து நான் உங்கள் ரஃபீக். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைஞ்சிருக்கிறது காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம் ரஃபீக். நம்ம பேசிட்டு இருக்கிற டைமில் சோஷியல் மீடியாக்களில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கிறது அண்ணாமலையின் அந்த விமர்சன வீடியோ. ரொம்ப இறங்கி காட்டமாக விமர்சிச்சிருக்கு. பயங்கர வைரல் நினச்சோன்னே நீங்கள் தூத்துக்குடி கொத்தனாரை பற்றி ஏதாவது சொல்ல வரீங்க அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் இறங்கி பேசியிருந்தாரு. ஆமாம், கிட்டத்தட்ட அதுவும் அண்ணாமலை பேச்சையும் நம்ம ஒரே மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. கரெக்டுங்களா? கிட்டத்தட்ட சினிமாவை பற்றி, தொழிலை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே நம்ம காலங்காலமாக இந்த சமூகம் போராடியதே குலத்தொழில்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த குலத்தொழில் முறையை ஒழிக்கணும். ரெண்டாவது, ஒருத்தரை செய்யக்கூடிய தொழிலை வைத்து இழிவாக பேசக்கூடிய தன்மையை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி தான் போராடணும். ஆனால் உன் புத்தி எங்கே வந்து நிற்கிது? நீ அரசியலை பற்றி பேசினாலும் அரசியலை பற்றி பேசணுமே தவிர, ஆனந்த் அவர்கள் மிக தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கனாக்கா, விஜய் வந்து இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டு நடித்த ஆள் தானான்னு கேட்குறேன். அப்போ இது எவ்வளோ கேவலமான வன்மமான உன் புத்தி. எவ்வளவோ விஷயம் விஜய் நடித்த பொழுது இருக்கும் பொழுது பொம்பளை இடுப்பு கிள்றது தான் உன் மைண்டில் வந்து நிற்கிதுன்னா, அப்போ உன் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? இடுப்பு கிள்றது மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கா? ஏன்னா ஏ கலா கலா கண்ணடிச்சா கலா யாரு? கலாக்கா. கலா மாஸ்டர் கூட சேர்ந்து நம்மால் வந்து மேடையில் வந்து அப்படியே டான்ஸு பார்த்தீங்களா? அதெல்லாம் சில்க்கு சிக்கான் ஜிக்காக்கா நார்னா இருக்கா, கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? அண்ணாமலை நீ அப்படி ஆடுற. சரி, உங்கள் கட்சியிலே ஒருத்தர் இருக்கார் சரத்குமார், அவர் என்ன செஞ்சார் சொல்லுங்க பார்ப்போம். அர்ஜுனா கூட பரவாயில்ல, தருவியா தரமாட்டியா, தரலைன்னா உன் பேச்சுக்கா, என்ன தராட்டிக்கா. இப்போது நாளைக்கு இந்த மாதிரி பேசக்கூடிய அண்ணாமலை ஒருவேளை நாளைக்கு குஷ்புவுக்கோ நமிதாவுக்கோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சர்ச்சை ஏற்பட்டால், நீ இடுப்பை கிள்ள விட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவியா? அது நடிப்பு, அது தொழில். அதுவே முதல்ல உனக்கு புரியல, தற்கொலைத்தனமா. நீ எதுக்கு தான் எக்ஸ்ட்ரா படித்தேன்னு தெரியல. நல்லா புரிஞ்சுங்க தம்பி. ஒருத்தன் வாழ்நாளில் 20,000 புக்கு படிச்சுன்னு ஒருத்தன் உருட்டினானா, சீமான மிஞ்சிய உருட்டு யாருனாக்கா அண்ணாமலை தான். சீமான் தான் உருட்டில் உச்சபட்சமாக இருப்பார் பொழுது. அவருடைய இளமை பருவம் எடுத்துங்க, ஸ்கூல் டேஸ், இந்த ஒரு 15 வயசில் ஒரு 10 வயசு வரைக்கும் கூட கழிச்சிருங்களேன். மிச்சம் அவருடைய இந்த இப்போ இருக்கக்கூடிய வயசை கால்குலேட் பண்ணால் அவர் 20,000 புத்தகம் படிச்சிருக்கேன்னு சொல்லும்பொழுது 24 மணி நேரம் படித்தா கூட படித்து முடிக்க முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய பொய், எவ்வளோ பெரிய உருட்டுதுன்னு எவ்வளோ பெரிய ஆள். நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலை அரசியலே அரசியலாக நீ எதிர்கொள்ளணும்ல, அதுக்கு உனக்கு திராணி இல்லைல்ல. சரி, நான் அரசியலாக ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எலெக்ஷனில் அப்போது நீங்கள் தாக்கல் செய்த பொழுதும் இன்றைக்கு உங்களுடைய மனைவியோட சொத்து வந்து 117% அதிகமாக இருக்குது. எப்படி அதிகமாச்சு? எப்படி அதிகமாச்சு? எங்கேருந்து வந்துச்சு காசு? நீங்கள் வந்து உழைத்து முதல்ல வந்து சம்பாதிக்க கற்றுக்கணும். எப்படி? உழைச்சி சம்பாதிக்க கற்றுக்க. விஜய் வந்து உழைச்சி சம்பாதிக்கிறார். நீ என்ன சொன்ன? ஆனால் என் டிரைவருக்கு வந்து என் நண்பர் காசு கொடுக்குறாரு, என் வீட்டு வாடகைக்கு ஒருத்தர் காசு கொடுக்குறாரு, என் பெட்ரோலுக்கு ஒருத்தர் காசு கொடுக்குறாரு, எஸ்கார்டுக்கு ஒருத்தர் காசு கொடுக்குறாரு. இதே வார்த்தை யார் சொல்லியிருக்கா? சீமான் சொல்லியிருக்காப்புல. நானே வந்து பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் தம்பி, 50,000 கூட ஒரு. அப்போ நீங்கள் எல்லாம் எங்கே ஒன்று சேர்றீங்க? ஒற்றை புள்ளின்னு தெரியுதுல்ல. உழைச்சி சம்பாதிச்ச மனுஷன் அரசியலுக்கு வந்து இன்றைக்கு மக்களுக்காக நிற்கும் பொழுது விஜயை இழிவுபடுத்துனாக்கா, முதல்ல நீ உழைக்க கற்றுக்க, நம்பர் 1. ரெண்டாவது, பொய் சொல்கிறத நிப்பாட்டு. நான் வந்து பிஜேபி தலைவராக வந்ததுக்கான காரணமே வந்து தோசை சுடுறதுக்கு இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு போய் புரோட்டா சுட்டுக்கிட்டு இருந்தேன்.
கரெக்டுங்களா? அப்போது அண்ணாமலை எந்த நிலைப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருந்திருக்கீங்க? சரி வாங்க, உங்கள் மச்சான் வீட்டில் எதுக்கு ரைடு நடந்துச்சு சொல்லு, சொல்லு பார்ப்போம். அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் தரவுகள் அடிப்படையில் பேசணும். அரசியலாக பேசணுமே தவிர அதாவது நீ பார்டரை கிராஸ் பண்ணக்கூடாது, ஸ்கூல் பசங்க மாதிரி வந்து இப்போ டிவிக்கே பண்ணுதுன்னு சொல்கிறீங்களே, ஸ்கூல் பசங்க மாதிரி கைது பண்ணோடனே அரெஸ்ட் பண்ணப்போ அழுதுது யார்? யார்? தம்பி தரையில் படுத்துட்டு உருளல அண்ணாமலை, அது ஒன்று தான் பாக்கி தெரியுமா? எனக்கு வந்து 5 மணிக்கு வண்டி இருக்குது, எனக்கு 6 மணிக்கு வண்டி இருக்குது, எல்லாமே மிஸ் ஆக போகணும்னு அழுதுருக்காப்புல. உனக்கு தெரியுமா தெரியாது? அரசியல் கட்சிக்கு வந்துட்டேன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு இதுக்கு போய் கலந்துக்கிட்டு உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணாக்கா 6 மணி வரைக்கும் கொண்டு போய் மண்டபத்தில் வைப்பாங்கன்றது வந்து விதிமுறை. அது உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சதுக்கப்புறம் நீ வந்து வாண்டடாக வந்து அரெஸ்ட் ஆகிட்டு நீ உன் சௌகரியத்துக்கு ரிலீஸ் பண்ண சொல்லி போலீஸ் நீ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்னா என்ன மாதிரியான ஒரு போக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அண்ணாமலைக்கு போதிய அறிவு இருந்தால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் விஜயை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குதலுக்கு உள்ளாக்குனீங்கனாக்கா உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் எடுக்க சொல்லுவோம். நீங்கள் கர்நாடகாவில் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, எதற்காக அங்கேருந்து போலீஸ் வேலையை விட்டுட்டு வந்தீங்க, அங்கே உங்கள் மீது என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குது, பொதுமக்களுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி செஞ்சுக்கிங்க, அங்கே நீங்கள் வந்து எந்த கட்சிக்கு ரொம்ப அதிகமாக வந்து சார்பாக நிலைப்பாடு எடுத்தீங்கன்ற மாதிரியான பல தரவுகள் இருக்குது. அண்ணாமலை என்னன்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில்? ஐபிஎஸ் அதிகாரி தானேங்க அவர். கர்நாடகா சிங்கம்னு சொல்லுவாங்க தெரியுமாங்க. அங்கேயும் உன்னை மனுஷனை பார்க்கல போட்டிருக்கு. கரெக்டா? மனுஷனை பார்க்கல தானே அர்த்தம் சிங்கம்னு சொன்னாக்கா. என்ன நிலைப்பாடு அண்ணாமலைக்கு? நீங்கள் வந்து தர்க்க ரீதியாக அண்ணாமலை பேசின தற்குறித்தனமாக விஜயை குறித்து இப்படியான விமர்சனங்கள் எடுத்து வைத்தீர்கள் என்றால் எதிர்வினை அதிகமாக இருக்கும். எதிர்கொள்ள காத்திருங்கள். கர்நாடகாவில் அவர் இருந்தப்போ என்ன மாதிரியான குற்றங்கள் செஞ்சாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஏகப்பட்டது நீங்கள் விசாரித்து பார்த்துங்க. நான் ஏன் அதை போய் சொல்லுவானே. சரி, ஓகே. இப்போ இவராக இருக்கட்டும், பாஜகவினராக இருக்கட்டும், அந்த எடுத்து வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, சீமானவர் கூட பேசுறப்போ சொல்லியிருந்தாரு, ஒன்று அங்கே நில்லு தம்பி, இல்லைனா இங்கே வந்து நில்லு அப்படின்ட்டு. ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டீங்க, இன்னமும் உங்கள் தொழிலை விடாமல் போய் படத்தில் நடிச்சுக்கிட்டு அப்படி இருந்தீங்கன்னா களத்தில் இறங்கினா தானே மக்களுடைய உழைப்பு என்ன, வேதனை என்னன்றது புரியும் அப்படின்றாங்க. யார் சொல்கிறா? சீமானாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், விஜய் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் இதுதான். களத்தில் நீங்கள் இறங்கி என்ன உங்களுக்கு வேதனை தெரிஞ்சு என்ன கிழிச்சிட்டிங்க சொல்லுங்கள். களத்தில் நீ வந்து இறங்கி நீயே எக்ஸ்பைரி ஆன பேட்டரி தெரியுமா? இப்போ எக்ஸ்ட்ரா பேட்டரி கொடுத்து நீ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா தெரியாதா? உனக்கான டியூரேஷன் 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதுதான் வந்து தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டு காலம் தான். நீயே எக்ஸ்பைரி ஆன பேட்டரி, ஆளுநரும் எக்ஸ்பைரி ஆன பேட்டரி, 2 பேருக்குமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் பேட்டரி கொடுத்து இப்போ ஓட விட்டுருக்கீங்க பொழுது முதல்ல அங்கேயே ரூட்லேயே பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியலையான்னு கேட்குறீங்களா? கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சதுனால தான் பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிற மனுஷன் அதை விட்டுட்டு மக்களுக்காக வந்து நிற்கிறார். அது தெரியுதா உனக்கு? நீங்கள் செய்யக்கூடிய ஊழல், நீங்கள் செய்யக்கூடிய கபடநாடகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் இங்கே ஒரு விஷயம் அரங்கேற்றீங்க. உங்கள் கையில் வந்து அதிகாரம் இருக்குது. 1000 கோடி ஊழல்னு சொல்லியாச்சுல, அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வேலை செய்ய வேண்டியதானே. என்ன குரலி வித்தை காட்டிட்டு உட்காந்துருக்க? இடுப்பு பிடிச்சி கிள்றேன்னு சொல்கிறிய, நீ மட்டும் எதுக்கு அரை நிர்மாண கோலத்தில் வந்து சாட்டையில் தூக்கிட்டு வந்துட்டு நீ இடுப்பு காமிச்சு அதை கவர் பண்ணுறியா? அப்படி ஒரு கேள்வி வந்தால் என்ன சொல்லுவீங்க பதில்? கரெக்டாக இல்லையா? அரை நிர்மாண கோலத்தில் சாட்டையை தூக்கி அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நிகழ்த்துறதுக்கு இதுக்கு எதுக்கு நீ ஐஏஎஸ் அடிக்க படிக்கணும்? ரஃபேல் வாட்ச் பில்லுன்னு ஒன்று கேட்டாங்கல்ல, கொடுத்தியா? நீ என்ன கொடுத்தப்ப? ஒரு துண்டு சீட்டு, அதான் பில்லுன்னு கொடுத்த. இது வரைக்கும் அந்த பில்லை கொடுக்கல. ஏன் கொடுக்கல? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க தம்பி. நீங்கள் உங்கள் மீது 1000 விமர்சனம் இருக்குது, 1000 குற்றச்சாட்டு இருக்குது. ஊழலுக்கு பேர் போன கட்சின்னு ஒரு பக்கம் உங்களுடைய கட்சிக்கு பேர் இருக்குது. அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டான், பாலியல் ஜல்சா கட்சி தான் சொல்லியிருக்காங்க தெரியுதுல்ல. அந்த அளவுக்கு உங்களுடைய கட்சியில் உள்ள நபர்கள் வந்து சில வேலைகள் செய்திருக்கிறார்கள். ஆடியோ வீடியோ வந்ததுலேருந்து நீங்கள் வந்து கேடி ராகவன் விஷயமா இருக்கட்டும், நீங்கள் வந்து சசிகலா புஷ்பாவுடைய நிகழ்வாக இருக்கட்டும், பல விஷயங்களை வந்து உங்களுக்கு முன்னுதாரணமாக காட்ட முடியும் பொழுது அண்ணாமலையின் நேரடி கேள்வி, இந்த பெண்கள் விவகாரம் குறித்து சர்ச்சை வந்த பொழுது என் ரூமில் இருந்து கருப்பு ஸ்டிக்கர் கிளாஸில் ஒட்டுந்தான் எடுத்துட்டேன்னா கதவை திறந்து வச்சு தான் பேசுவேன்னான்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? அப்போ இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள்லாம் வந்து வேறு ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னு சொல்ல வரியா, இல்லை நீ புனிதர்னு காட்டிக்க வரியா, அப்போ பிஜேபியில் இதான் நடந்துச்சுன்னு சொல்ல வரியான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ என்ன செஞ்ச சொல்லு தம்பி. நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே அரசியலை பற்றி பேசணும். நீங்கள் பர்சனலாக பேசுனீங்கன்னாக்கா பர்சனலாக எடுத்து பேசுகிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பேசுவதற்கு கணக்கு இல்லாமல் இருக்கணும் பொழுது அண்ணாமலை அவர்கள் கவனமாக பேசணும். இல்லாட்டி தம்பி அண்ணாமலை இப்படி தற்கொலைத்தனமாக பேசுறதை நிப்பாட்டிக்கணும். சின்ன பையன் போதிய வந்து என்ன சொல்கிறது, அந்த வயதிற்கான முதிர்ச்சியோ பக்குவமோ இல்லை. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஓகே, விஜய் அவர்கள் டிஎம்கே கூட வந்து ஸ்ட்ரைட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் பாஜக பேர் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனால் டிஎம்கே மேலே வைக்கப்படுற விமர்சனத்துக்கு அண்ணாமலை எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணணும்? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிச்சா? இதுலேயே உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏண்டா நான் அவனை போயிடுச்சு திட்டினாக்கா நீ ஏன் வாண்டா உள்ளே வர? அப்போ உனக்கும் அவனுக்குமான என்ன உறவு இருக்கிறது, என்ன கூட்டணி இருக்கிறது? நல்ல விஷயம் புரிஞ்சுங்க. விஜயை பார்ப்பதற்கு அதானி வரவில்லை சென்னைக்கு. சபரீசனை பார்க்க தான் வந்து லீலா பேலஸில் மீட் பண்ணீங்க. அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு உதயநிதி தான் போனார், விஜயோ ராகுல் காந்தியோ போகலை. அப்போ உங்களுடைய சாவாசம் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இவர்கள் ஆடக்கூடிய ஒட்டுமொத்த நாடகம் நம்மளை முட்டால் நினச்சிட்டு செய்யக்கூடியது. அண்ணாமலை நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, எப்படி
ஸ்கூல் பசங்க மாதிரி இடம் பிடிக்கிறான்றது பாரு, தோட்டா சின்னது தான், தொட்டு பாரு, அது உரசினா தான் அதோட இம்பாக்ட் என்னன்னு தெரியும். நீ டிவிக்கு பசங்களை வந்து சின்ன பசங்கன்னு சொல்கிறேன்ல, நான் இயல்பாக ஒரு கேள்வி கேட்குறேன். ஊராட்சி மன்றத்தில் அந்த எலெக்ஷனில் நின்று சின்ன பசங்க ஜெயிச்சிருக்கானுங்க. அந்த சின்ன பசங்க ஜெயிச்சான் பார்த்தியா, அவனுக்கு நிகர் வருவியா நீ? சொல்லு பார்ப்போம். அரசியல் அவனுக்கு நிகர் நீ வந்துருவியா? விஜய் கட்சியில் சின்னதாக நின்று சின்ன பையன் ஜெயிச்சான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நிகர் நீ கிடையாது. ஏன்னா 2 வாட்டி எலெக்ஷனில் தோற்று போயிருக்க நீ. எம்எல்ஏல ஒரு வாட்டி தோற்றுருக்க, எம்பியில் ஒரு வாட்டி தோற்றுருக்கணும் பொழுது மக்கள் உன்னை ஏன் பிறந்து நிற்கிறான், சின்ன பசங்களை ஏன் அங்கீகரிக்கிறான் ஒரு விஷயம் இருக்குல்ல. நின்று ஜெயிச்சு காட்டு, அப்புறம் நீ பேசு, வீரவசனம் பேசு. ஆனால் எழுதி வச்சுக்கங்கண்ணான்னு சொல்கிறேன். நீ சொல்லி எழுதி எத்தனை டேட் திரும்ப காலி ஆகி போச்சு. அப்போது நீ பிடுங்கின ஆணி ஃபுல்லாகவே தேவையில்லாத ஆணி, அவ்வளோதான். ஓகே, இதை தொடர்ந்து திருமாவளவன் அவர்களின் அந்த விமர்சனம், ரசிகர்கள் பின்னாடி போகிற கூட்டம் கிடையாதுண்ணா அப்படின்னு பேசியிருந்தாரு. அண்ணனுக்கு எந்த மாதிரியான புரிதலோடு பேசாருன்னே தெரில. வர வர வந்து காலைல எந்திரிச்சவொடனே திமுக கூட இருக்கிறன்றதை உறுதிப்படுத்துவதற்காக ஆட்டு மந்தைகள் போல் ரசிகர்கள் வந்து ஒரு நடிகன் பின்னால் போகிறார்கள். அந்த மாதிரி நபர்கள் எனக்கு தேவையில்லைங்கிறாரு. இவரே விஜயகாந்த் பின்னாடி போய் நின்னால்தான் தான். கரெக்டுங்களா? விஜயகாந்த் முதலமைச்சர் ஆனால் திருமாவளவன் முதலமைச்சர் ஆனதுக்கு சமம். ஏன் சொன்னீங்க? நடிகனுக்கு பின்னால் யாரும் போக வேண்டாம்னாக்கா முதல்ல அண்ணன் திரும்ப பின்னாடி யாரும் போகக்கூடாது. நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அண்ணாமலை பின்னாடி போகக்கூடாது, சீமான் பின்னாடி போகக்கூடாது, உதயநிதி பின்னாடி போகக்கூடாது, ஸ்டாலின் பின்னாடி போகக்கூடாது. இவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல. உளவியல் சிக்கல் இங்கே ஒன்று இருக்குல்ல. நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தணுமோ அதை மட்டும் பிரயோகப்படுத்தினால் மட்டும்தான் ரொம்ப எளிமையாக அரசியலில் கடந்து போக முடியுமே தவிர, நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு தொழிலை குறித்தே பேசி கொண்டிருக்கிறீர்கள். அண்ணன் திருமாவளவன் அம்பேத்கரிசத்தை உள்வாங்கினது இதுதானா? குலத்தொழில் முறையை ஒழிக்க வேண்டும், இது போன்ற சாதிய பாகுபாடு குறித்து பேசக்கூடாது, ஒருவன் செய்யக்கூடிய தொழிலை குறித்து பேசக்கூடாதுன்னு பேசுகிற அண்ணன் திருமாவளவன் தான் மறுபடியும் இளைஞர்களை ஆட்டு மந்தன்றீங்க. இது என்ன வார்த்தை? இளைஞன் எப்படி உனக்கு ஆட்டு மந்தையாக இருப்பான்? ஆடாவன் யார் தமிழ்நாட்டில் ஆடுன்னு போய் கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. ஓகே, வானதி ஸ்ரீனிவாசன் அரெஸ்டின் போது என்னோட டீமோட சேர்ந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்ன அந்த விஷயம், பிஜேபியில் எல்லா பேருமே அழுகிறாங்க. இப்போ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன். அரெஸ்ட்டுன்னு வந்து அரெஸ்ட் ஆகிட்டு போகணும். தனியாக அரெஸ்ட் பண்ணால் ஒருவேளை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கொண்டு போய் நீதிமன்றத்தை நிப்பாட்டி உள்ளே அடைச்சிருவாங்க. எல்லாம் பயமாக இருக்கான்னு தெரியல. என் டீம் அங்கே வெயிட் பண்ணுறாங்க, என் டீமோட கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாக்கா. நீங்கள் எதற்காக போராட்டத்திற்கு வரீங்க? அப்போ கண் துடைப்பு தானே. நம்ம வந்து எம்எல்ஏ, நமக்கு வந்து மேலே ஒரு அரசாங்கம் இருக்குது, அதனால் இந்த மாதிரின்ட்டு ஒரு விஷயம் பேசுகிறது. இது ஹெச் ராஜா பேசின விஷயம் வந்து அதெல்லாம் வந்து உச்சபட்சம். காவல்துறையை வந்து நீங்கள் வந்து நாய் வண்டியில் வந்து நேர சொல்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு மக்களுக்காக ராப்பகலாக உழைக்கக்கூடிய காவல்துறையை அவன் எவ்வளோ ட்ரைனிங் பீரியடு, எத்தனை மாதிரி விஷயம், இக்கட்டான சூழல் வரும்பொழுதாக இருக்கட்டும், முக்கியமான நிகழ்வுகள் போது 24/7 அவங்க வேலை செய்யணும். ரெஸ்ட்டு கிடையாது, லீவு கிடையாது. இந்த கேலோ இண்டியா அந்த நடந்துச்சு தெரியுங்களா, ஞாபகங்களா? அந்த சமயத்தெல்லாம் பல மாவட்டங்கள்லேருந்து வந்த நபர்களோடு, முக்கியமான நிறைய எஸ்பிகளோடு, அவங்க கூட அந்த டிரைவர்ஸோடு நான் பேசினிருக்கேன். அவங்க சொன்னதுன்னா, சார் நாங்கள் 2 செட் ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்தோம், துவைச்சி வண்டி மேலே காய போட்டுட்டு நான் மட்டும் டியூட்டியை பார்த்துட்டு திருப்பி இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்தளவு கடுமையாக உழைக்கக்கூடிய காவல்துறையை அவங்க பயணிக்கக்கூடிய வாகனத்தை பார்த்து நாய் வண்டினாக்கா எவ்வளோ எகத்தாலும். இங்கே வீரவசனம் பேசுறது, நீதிமன்றத்தில் போய் மண்டி போடுறது. பிஜேபிக்கு அதுதான் ஒரே பொழப்பாக போச்சு நம்மளுது. இதெல்லாம் அவலத்தின் உச்சம்ன்றதை தாண்டி இப்போ இந்த இடத்துல தான் விஜய் அவர்கள் சொன்னக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பொருத்தி பார்க்கணும். 2 பேரும் திட்டமிட்டு கபட நாடகம் ஆடுகிறார்கள். எதை பேசினா சர்ச்சை வெடிக்கும்னு தெரியும். காவல்துறையுடைய வாகனத்தை நாய் வண்டின்னு பேசினாக்கா மறுபடியும் அது எவ்வளோ பேர் சர்ச்சையாகுன்னு புரியும். விஜயை தொட்டாக்கா எந்த அளவுக்கு பசங்க அடிப்பாங்கன்னு தெரியும். அப்போ சென்சேஷனலாக ஒரு விஷயத்தை மாற்றணும். அதை மடைமாற்றுவதற்காக திட்டமிட்டு அண்ணாமலை இது போன்ற ஒரு விஷயத்தை செய்யணும் பொழுது உங்களுடைய உறவு முறை என்ன என்பது எங்களுக்கு தெரியும். நீ எவ்வளோ முக்கு முணங்கு என்ன வேணால் செய், 2026 அடி கன்ஃபார்ம். தாமரை தமிழ்நாட்டில் டேஷில் கூட மலராதுன்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் பேசி அதை மலர விடாமல் செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ணாமலை இந்த முறையாக நீ ஜெயிப்பியா இல்லைன்றதை நம்ம பார்ப்போம். கடந்த கால தேர்தல்களில் இல்லாமல் இந்த முறை வந்து அதிகமாக பாஜகவோட மறைமுக கூட்டணியில் திமுக இருக்காங்க அப்படின்ற பேச்சு அதிகமாக அடிப்படை காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணம் என்ன? விஜயோட வருகை தான். விஜய் வந்த பிறகு நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். யங்ஸ்டர்ஸை வந்து உதயநிதியை வச்சு நம்ம இந்த பக்கம் கேப்சர் பண்ணலான்னு இவங்க நினச்சதாக இருக்கட்டும், சீமான் நம்ம வந்து கேப்சர் பண்ணலான்னு அவர் நினச்சதாக இருக்கட்டும், அண்ணாமலை நான் தான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான தலைவர்கள்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஊட்டு நம்ம கேப்சர் பண்ணலான்னு நினச்ச பொழுது விஜய் வந்து வருவார்னு யாருக்குமே தெரியாது. விஜய் திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த இளைஞர்களும் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் கதறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து சாதியை வச்சு சாராயத்தை வச்சு அரசியல் பண்ணி பழகின நபர்களுக்கு இளைஞர்களை வைத்து தான் சில விஷயத்தை அவர்களை வந்து மூளை செலவை செய்து அவர்களை பயன்படுத்த முடியும்னு ஒரு நிலைமை இருந்த பொழுது இவர்கள் வந்து அந்தந்த கட்சியின் சித்தாந்தன் படி அவங்க வந்து எப்படிலாம் அவனை மூளை செலவை செய்தார்களோ அது அத்தனையும் பொய்த்து போய் விட்டது விஜய் வந்த பிறகு. போடா வெண்ண நீ பாட்டுக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்துட்டானுங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய தற்கொலைத்தனத்துக்குலாம் அங்கே வந்து அடிபணிய மாட்டோம், எங்களுக்கு எங்கள் அண்ணன் இருக்கிறார், விஜய் இருக்கிறார், நாங்கள் அவரோட போகிறோன்னு சொல்லும்பொழுது இப்போ அந்த வருகை வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணாமலை இந்த நிகழ்வை குறித்து பேசும்பொழுது முடிக்கும்போது என்ன தெரியுமா முடிச்சிருக்காரு? தொப்பியை போட்டு இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வந்துட்டா சிறுபான்மை ஓட்டுன்னு வந்துருமான்றாரு. உன் மனசில் எது வந்து நிற்கிது பார்த்தீங்களா? அப்போது
அப்போ விஜய் செய்யக்கூடிய விஷயம் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதுடைய வழி அதை பற்றி பேச சொல்லுது. அதை விட்டாக்க பொம்பளை இடுப்பு தான் அண்ணாமலை தெரிஞ்சிருக்கு, வேறு எதுவுமே தெரியணும் பொழுது, அரசியல் கட்சி தலைவனுக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கணும் பொழுது உன்னுடைய கல்வி அறிவுக்கும் பொது அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சீமானும் அண்ணாமலையும் இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப இணக்கமாக இருக்க மாதிரி தெரியுது. ஆமாம், அண்ணா விடாமல் போராடுங்கண்ணே, தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்கண்ணே, வெட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சீமான் வந்து பிஜேபி எவ்வளோ மோசமான சக்தின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார், பிஜேபி எதிர்த்து பேசுவதை பேசினார். ஆனால் வந்து அவர் செய்யக்கூடிய விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி மேடைகள் ஏறுவது, பிஜேபி நம்மளுடைய சாவாசம் வைத்துக்கொள்வது, எங்களுடைய தீம் பார்ட்னன்ற மாதிரியான விஷயத்தை வந்து சீமானுடைய வருகையை வந்து இவங்க வந்து தூக்கி கொண்டாடுவதன் பொழுது அப்போ ஒற்றை புள்ளியில் எல்லாமே ஒன்றிணைகிறாங்க. இப்போ நீங்கள் அதிலே புரிஞ்சுக்கலாம் சீமான், பிஜேபி, திமுக எந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு இருக்காங்களே தவிர இவர்கள் நினைப்பது நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ என்னை எதிர்க்கிற மாதிரி எதிர், ஆனால் வந்து மறுபடியும் நம்ம தான் வரணும், நம்மளை தாண்டி யாருமே வந்து விடக்கூடாது, விஜய் என்ற நபர் நிச்சயமாக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. திரும்பவும் சொல்கிறேன், நிச்சயமாக விஜய் அவர்கள் தான் வருவார்கள். ஏன்னா விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்படாத உளவுத்துறை இந்த தம்பிகளும் தங்கைகளும் தான். அவன் தான் தரவுகள் எடுக்கிறான். நேற்று ஒரு சம்பவம் பண்ணாங்க பார்த்தீங்கல்ல, கபடதாரிகள் திமுகன்னு சொல்லி இந்த ஹேஷ்டேக் போட்டு ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 50 லட்சம் பேர் வந்து ஒன்று கூடி ஒரு விஷயத்தில் பேசுகிறாங்க. எக்ஸ் தளத்திலும் பொழுது உலக லெவலில் 5வது இடத்தை பிடித்திருக்கிறது, ஏசியா லெவலில் 2வது இடத்தம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதலிடம் பிடித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான விஷயத்துக்கு அப்படி ஒன்று கூடுவார்கள். ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்டை பற்றி பேசுவதற்காக யங்ஸ்டர்ஸ் வந்து இவ்வளோ பேர் கூடினது முதல் வரலாறு அது. அப்போ இந்த மாதிரியான மாற்றத்தை டிவிக்கு நிகழ்த்தி கொண்டு இருக்கும் பொழுது பசங்க தரவுகள் அடிப்படையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், ஏஐ வச்சு நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த தூத்துக்குடி கொத்தனார் எப்படி அனிருத் பாடின மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சாங்களோ அதுபோல் வந்து அண்ணாமலை செஞ்ச மாதிரி, ஸ்டாலின் செஞ்ச மாதிரி, உதயநிதி செஞ்ச மாதிரி பசங்க செய்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. பட் அதை அவங்க செய்யவே இல்லை. நாகரிகமான அரசியலை செய்வதற்கும் தரவுகள் அடிப்படையில் பேசுகிறாங்கன்னும் பொழுது இந்த பயம்தான் வந்து இவர்களால் வந்து அதிமுக எப்படி செய்யும், பிஜேபி என்ன ஸ்டாண்டு செய்யும் திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கு. இவர்களுக்கும் அப்படித்தான். அதனால் டிவிக்கே என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க, பசங்க எப்படிலாம் செய்வாங்கன்றது அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு புதுசாக இருக்கணும் பொழுது இவர்களால் வந்து எதிர்கொள்ள முடியல. அப்போ என்ன பண்ணணும், நேரடியாக ஆபாசமான தாக்குதல் தான் செலுத்த முடியும் பொழுது நீங்கள் அங்கே ஒரு அடி அடிச்சிங்கன்னா 10 அடி ரிட்டர்ன் அடிப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியல, அடி விழுகும், வாங்கிக்கங்க, அவ்வளோதான்.